அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையோடு தொடர்புடைய நுண்ணறிவு வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினா 5, 9, 6, 3 ஆகிய 4 இலக்கங்களையும் பயன்படுத்தி ஒன்றுக்கொன்று வேறுபட்ட எத்தனை எண்களை ஆக்க முடியும்? இந்த வினாவிலே 4 இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. சொல்லப்பட்ட அறிவுறுத்தல் அந்த 4 இலக்கங்களையும் பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட எத்தனை இலக்கங்களை ஆக்க முடியும்? இந்த இடத்திலே ஒரே மாதிரியாக ஒரு இலக்கம் அமையக்கூடிய வகையிலே மீண்டும் உருவாக்க முடியாது. ஒன்றோடு ஒன்று வேறுபட்ட வகையிலே நீங்கள் எத்தனை எண்களை ஆக்குகின்றீர்களோ அத்தனை எண்களும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட முறைகளிலே காணப்பட வேண்டும். எனவே இதற்கான ஒரு இலகுவான வழியினை நாங்கள் இங்கே பின்பற்றக்கூடியதாக இருக்கும். இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய இலக்கங்களுடைய எண்ணிக்கையை பார்க்க வேண்டும். மொத்தமாக 4 இலக்கங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அவ்வாறாக இருந்தால் 4, 3, 2, 1 4, 3, 2, 1 என்ற வகையிலே இலக்கங்களை 8 அதனை பெருக்குகின்ற போது அத்தனை இலக்கங்களையும் ஒன்றோடு ஒன்று பெருக்குகின்ற போது எத்தனை 4 இலக்க எண்களை ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வகையிலே எங்களால் எத்தனை 4 இலக்க எண்களை ஆக்க முடியும் என்கின்ற விடை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 5, 9, 6, 3 ஆகிய 4 இலக்கங்களையும் பயன்படுத்தி 24 எண்களை எங்களாலே ஆக்கக்கூடியதாக இருக்கும். 24 எண்களும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வழிகளிலே வேறுபட்ட எண்களாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒரே போன்று அமைந்திருக்க மாட்டாது. அதே நேரம் இந்த வினாவிலே கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விடயம், இந்த 4 இலக்கங்களிலும் 0 இடம்பெறவில்லை. 4 இலக்கங்களிலும் ஒன்றாகவேனும் 0 இடம்பெறவில்லை. அவ்வாறு 0 இடம்பெறுகின்ற போது இந்த முறையிலே சிறிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த வழிமுறையை நான் ஏற்கனவே ஒரு சில காணொளிகளில் பதிவேற்றியிருந்தேன். மீண்டும் 0 சார்ந்த வினாக்கள் அவற்றோடு சேர்ந்த எண்களை இணைத்து மீண்டும் நான் காணொளியாக வெளியிடுகின்றேன். அடுத்த வினா 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வியாழக்கிழமையாகும். இவ்வருடத்தில் உள்ள வெள்ளிக்கிழமைகள் எத்தனை? ஒரு இலகுவான ஒரு வினா. தரப்பட்ட தரவில் நாங்கள் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு ஒரு சாதாரண வருடம். ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கின்றோம். ஒரு சாதாரண வருடத்திலே முதல் நாளும் வருடம் முடிவடைகின்ற நாளும் எப்பொழுதும் ஒரே நாளாகவே காணப்படும். அதே நேரம் நடுநாளும் ஒரே நாளாகவே காணப்படும். இந்த வினாவிற்கு எங்களுக்கு நடுநாள் தேவையில்லை. எனவே நான் நடுநாளை இங்கே குறிப்பிடவில்லை. வருடத்தினுடைய முதல் நாள் முடிவடைகின்ற நாள் இந்த 2 நாட்களையும் தான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். எனவே சாதாரண வருடமாக இருக்கின்ற போது வருடத்தினுடைய முதல் நாளும் வருடம் முடிவடைகின்ற நாளும் ஒரே நாளாக காணப்படும் என்கிற தரவிலிருந்து இந்த வினாவுக்கான விடையை நாளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் வருடத்தினுடைய முதல் நாள் 53 தடவைகள் காணப்படும். ஏனைய நாட்கள் 52 தடவைகள் காணப்படும். ஒரு சாதாரண வருடத்திலே அந்த வருடத்தினுடைய முதல் நாள் எதுவாக அமைந்தாலும் அந்த நாள் 53 தடவைகள் அந்த வருடத்திலே காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அந்த முதல் நாள் தவிர்ந்த ஏனைய 6 நாட்கள், ஒரு வாரத்திலே 7 நாட்கள் இருக்கும். முதல் நாளை தவிர்க்கின்ற போது ஏனைய 6 நாட்களையும் பார்க்கலாம். எனவே முதல் நாள் 53 தடவைகள் காணப்படுகின்ற போது ஏனைய நாட்கள் 52 தடவைகள் காணப்படும். எனவே இந்த வினாவை பார்ப்போம். இந்த வினாவின்படி 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வியாழக்கிழமையாக இருந்தால் இந்த வருடத்தினுடைய முதலாவது நாளும் வியாழக்கிழமையாக இருக்கும். ஏனெனில் 2026ஆம் ஆண்டு ஒரு சாதாரண வருடம். ஆகவே இந்த வருடத்தினை பொறுத்தவரையிலே, இந்த வினாவை பொறுத்தவரையிலே வியாழக்கிழமைகள் 53 தடவைகள் காணப்படும். வேறு எந்த நாளாக இருந்தாலும், அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமைகளாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமைகளாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அது 52 தடவைகள் காணப்படும். ஆகவே இந்த வினாவுக்கான விடை 52. வியாழக்கிழமைகள் கேட்கப்பட்டிருந்தால் 53. அடுத்த வினாவை கவனியுங்கள். குறித்த நிறுவனம் ஒன்றின் கலை நிகழ்வில் கலந்து கொண்ட பிள்ளைகளில் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 5 மடங்காகும் எனின் கலை நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கையாக இருக்க முடியாத விடை. இது ஒரு மடங்கு சார்ந்த ஒரு வினா. கூடுதலாக பெரும்பாலும் இறுதி பரீட்சையில் இந்த மடங்கு சார்ந்த வினா ஏதோ ஒரு வடிவத்திலே
இடம்பெறுவதுண்டு. ஆகவே மடங்கு சார்ந்த வினாக்களை கூடுதலாக பயிற்சிகளில் செய்து பாருங்கள். இந்த வினாவை பார்ப்போம். ஒரு நிறுவனத்திலே கலை நிகழ்வில் கலந்து கொண்ட பிள்ளைகளில் பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 5 மடங்காகும். பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 5 மடங்காகும். ஆண்கள் ஒரு மடங்காக காணப்படுகின்ற போது அதனுடைய 5 மடங்காக பெண்களுடைய எண்ணிக்கை காணப்படுகின்றது. அவ்வாறாக இருந்தால் கலை நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கையாக இருக்க முடியாத விடை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 2 விடைகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கும். ஆண்களும் பெண்களுடைய எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கையை காட்டக்கூடிய விடைகள் 2 காணப்படுகின்றது. பொருத்தமற்ற விடையாக ஒன்று இருக்க போகின்றது. அந்த எண்ணிக்கை இருக்க முடியாத எண்ணிக்கை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வினாவை பார்ப்போம். ஆண்களுடைய எண்ணிக்கை 1 மடங்காக இருக்கின்ற போது பெண்களுடைய எண்ணிக்கை அதனுடைய 5 மடங்கு என்கின்ற போது ஆண் பெண்கள் இந்த 2 பிள்ளைகளுடைய மொத்த எண்ணிக்கை 6 மடங்காக இருக்கும். அதனை முதலிலே விளங்கிக் கொள்ளுங்கள். மொத்த எண்ணிக்கை நிச்சயமாக 6 மடங்குகளாக இருக்கும். நிச்சயமாக 6 பெருக்கங்களாக இருக்கும். ஏனெனில் ஆண்கள் 1 மடங்கு, பெண்கள் 5 மடங்கு, மொத்த மடங்கு 6ஆக இங்கு இருக்கின்றது. எனவே தற்போது நாங்கள் இலகுவாக விடையை பார்க்கலாம். 6 மடங்குகளாக இருக்கக்கூடியவை அல்லது 6 மீதியின்றி வகுபடக்கூடியவை அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை காட்டும். அவ்வாறு பொருத்தமற்றதாக இருக்க போகின்ற அந்த எண்ணிக்கை தான் இருக்க முடியாதபடியாக இருக்கும். எனவே ஒவ்வொரு விடையினையும் வகுத்து பார்ப்போம். 290 6ஆல் வகுக்கின்ற போது 48 மீதி 2, 252 6ஆல் வகுக்கின்ற போது 42, 414 6ஆல் வகுக்கின்ற போது 69. இந்த இடத்திலே 252 மற்றும் 414 இந்த 2 எண்ணிக்கையும் 6ஆல் மீதியின்றி வகுபடுகின்றன. அவ்வாறாக இருந்தால் 252 என்கின்ற எண்ணிக்கையும் அல்லது 414 என்கின்ற எண்ணிக்கையும் இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு பொருந்தக்கூடிய ஒரு விடையாக இருக்கின்றது. அதாவது 6 மடங்குகள் அல்லது 6ஆல் மீதியின்றி வகுபடக்கூடியவையாக இருக்கின்றது. ஆகவே இங்கே இருக்க முடியாத விடை கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது விடையாக இருக்கக்கூடிய 290 6 மடங்கு அல்ல அல்லது 6ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்ணாக காணப்படவில்லை. எனவே இவ்வினாவிற்கான மிகச் சரியான விடையாக முதலாவது விடை அமையும். அடுத்த வினா, தருண் அருணை சந்தித்தது கரனை சந்திப்பதற்கு முன்னராகும். குமரனை சந்தித்தது கரனை சந்தித்த பின்னராகும். வருணை சந்தித்தது அருணை சந்திப்பதற்கு முன்னராகும். இதில் 2 வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக இந்த இவ்வாறான வகை வினாக்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதே நேரம் நபர்களுடைய பெயர்கள் உங்களை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒத்த ஓசை கொண்ட பெயர்களாக ஒத்து ஒலிக்கக்கூடிய பெயர்களாக இருப்பது உங்களை குழப்புவதற்காக. எனவே மிக மிக நிதானமாகவும் கிரகித்தும் இந்த வகையான வினாக்களை நீங்கள் வாசித்துக் கொள்ள வேண்டும். தரப்பட்ட தரவுகளை நான் இங்கே குறித்துக் கொள்கின்றேன். தருண் அருணை சந்தித்தது கரனை சந்திப்பதற்கு முன்னர். கரனை சந்திப்பதற்கு முன்னரே அவர் அருணை சந்தித்து இருக்கின்றார். ஆகவே அருணுக்கு பின்னரே கரனை சந்தித்திருப்பார். அடுத்ததாக குமரனை சந்தித்தது கரனை சந்தித்த பின்னராகும். குமரனை சந்தித்தது கரனை சந்தித்த பின்னராகும். எனவே கரனுக்கு பின்னராக குமரன் வரப்போகின்றார். அதே நேரம் வருணை சந்தித்தது அருணை சந்திப்பதற்கு முன்னராகும். ஆகவே அருணுக்கு முன்னாலே அவரை சந்திப்பதற்கு முன்னரே வருணை சந்தித்திருக்கின்றார். தரப்பட்ட தரவினை நான் இந்த தரவுகளை சரியாக விளங்கி கொண்டு இலகுவாக வினாவை செய்வதற்காக அந்த சந்தித்த ஒழுங்குமுறையிலே அவர்களுடைய பெயரை எழுதியிருக்கின்றேன். தருண் சந்தித்த நபர்கள் தரப்பட்ட தரவிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த ஒழுங்கின்படி வருணை முதல் சந்தித்திருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக அருணை சந்தித்திருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக கரனை சந்தித்திருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக குமரனை சந்தித்திருக்கின்றார். தற்போது வினாவை பார்ப்போம். தருண் இறுதியாக சந்தித்தது. வினாவின்படி தருண் இறுதியாக சந்தித்தது குமரனை. தருண் முதலாவதாக சந்தித்தது வருணைத்தான் அவர் முதலாவதாக சந்தித்திருக்கின்றார். எனவே இவ்வகையான வினாக்கள் இலகுவான வினாக்களாக இருக்கும். ஆனால் நன்றாக நீங்கள் கிரகித்து விடை எழுத வேண்டும். அதே நேரம் இந்த பெயர்களை வாசிக்கின்ற போதும் குழப்பம் ஏற்படாத வகையிலே மிக இலகுவாக செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் நீங்கள் செய்து பார்க்கின்ற போது இவ்வாறாக முழுமையாக பெயர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது எழுத்திலே எந்த ஒரு குழப்பமும் இல்லாது விட்டால் நீங்கள் முதலாவது எழுத்து அந்த பெயருடைய முதலாவது எழுத்தை
போட்டு நீங்கள் பார்க்கலாம். முதலாவது எழுத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில், உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த பெயர்களை போட்டு மிக விரைவாக செய்து பார்க்க வேண்டும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே நான் வழங்கிய அந்த வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.